முடிய இருக்கட்டும். சரிங்களா? சரி, ஓகே. அது என்ன கேள்வினா, எபேசியர் 5வது அதிகாரம் 31வது வசனம் எனக்கு மனப்பாடமாக தெரியும்னு சொல்கிறோம். கையை தூக்குங்க. எபேசியர் 5:31. பாதியெலாம் இல்லை, முழுசாக தெரியும். இல்லை, எவ்வளோதான் அந்த வசனம் உள்ளே போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக. இல்லை வீட்டில் போய் ஏன்னா எத்தனை வாரமாக இதை நம்ம பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எத்தனை வாரமாக இதை நம்ம கேட்டுட்ருக்கோம்ல, வீட்டில் போய் படிக்கிறோமா இல்லையான்னு தெரியல, அதுக்காக நான் கேட்குறேன். எபேசியர் 5:31 பார்க்கக்கூடாது. தெரிஞ்சும் கையை தூக்குன்னு சொன்ன ஆன்சர் சொல்ல சொல்லுங்க. இல்லை, தப்பு. ஜோயனா, வெரி குட். எழுதுனலுங்க சொல்லு. தப்பு கிடையாது. வசனம் ரொம்ப முக்கியம். அதாவது இந்த வசனம் தான் ஆவியினால் நிரப்பப்படுவது என்பது என்ன, வசனம் உள்ளே போய் செட்டில் ஆகணும். அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உண்டாகும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, போகிறோம், கொஞ்ச நேரம் உட்காரோம், கேட்டுட்டப்பா இன்றைக்கி கடமை முடிஞ்சிச்சுன்னு அடுத்த வேலையை பார்க்குறோம். வசனம் வாழ்க்கையில் வேலை செய்யலை, கிரியை செய்யலை. அதனால் பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை. அதாவது உலக ஜனங்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசம் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். நம்ம சர்ச்சுக்கு வரோம், அவங்க வரல, அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு மாற்றமும் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குது. வசனம் உள்ளே போனால் தான் சில மாற்றங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அதுக்காக தான் இவ்வளோ காரியம் பாருங்கள். நீங்கள் யோசிக்கலாம், என்ன யோசிக்கலான்னா, இவர்னா இதையே சொல்லிகிட்டு இருக்காரு, வாரம் இதே வேறு சப்ஜெக்டே கிடையாதா, கடவுள் இதை தான் பேசுகிறாரா அப்படின்னு கூட யோசிக்கலாம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரமாக இருக்குமா, 3 வாரமா, இன்னையோட சேர்த்து 4வது வாரம், 4வது வாரம். சரி, 3 வாரமாக நம்ம என்ன பண்ணுறீங்க, இந்த செய்தியை தான் நம்ம குறித்து நம்ம தியானம் பண்ணோம். ஆனால் இதோட மெயின் கரு வசனமே என்னதான், அது எபேசியர் 5:31. அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு செய்தியிலும் நான் அதை நான் சொல்லியிருக்கிறேன். பட் ஆனால் வசனம் உள்ளே இன்னும் செட்டில் ஆகலை. அப்போ திரும்ப பிரசங்கம் பண்ணுறது சரியாக தவறா, நீங்களே சொல்லுங்கள். சரியாக தவறா? இப்போ யோசிக்கிறீங்களா? வசனம் இதே பாருங்கள், ஒரு சினிமா பாட்டு ஒரு தடவை 2 தடவை கேட்டால் அப்படியே முழுசாக பாடுறாங்க, ஒரு லைன் மிஸ் ஆகாமல் பாடுறாங்க. என்ன விஷயம் அதில்? எப்படி முடியுது? அதுக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்குது, அந்த ஸ்பிரிட் பாருங்கள், அதை பாட வைக்குது இல்லை? அப்போ பரிசுத்த ஆவியான உள்ளே கிரியை செஞ்சார்னா வாசனம் உள்ளே நிற்கும். ஒருத்தர் வாசிக்கலாமா? வாசிங்க. எபேசியர் 5:30. இது நிமித்தம் சொன்னீங்களா? இது அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் 5:31. வீட்டில் போய் படிக்கணும். ஏன்னா நீங்கள் வீட்டில் போய் படிக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அதனால் படிக்கணும், படித்து ஃபாலோ பண்ணணும், அந்த ஹேபிட் வரணும். பிரசங்க இதை பண்ணியிருக்கிறாங்க, வீட்டில் போய் அதை திரும்ப படிக்கணும். இதுக்கேற்ற மாதிரி என் வாழ்க்கையை நான் மாற்றி அமைச்சிக்கணும். நம்ம ரொம்ப அதிகமான விசுவாசத்தில் இருக்கிறோம். எப்படின்னா, இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்காதுன்னு சொல்லி பெரிய விசுவாசத்தில் இருக்கிறோம். நடக்காதுன்ற விசுவாசத்தில் இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் சாத்தியமா? ஆண்டவர் முடியாத ஒரு விஷயத்தை பைபிளில் சொல்லுவாரா? சொல்லுங்கள். மனுஷன் கை கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை கர்த்தர் கொடுப்பாரா? அப்படி கொடுக்குற தேவன் கிடையாது. கை கொள்ள முடியும், அதை பின்பற்ற முடியும், வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள முடியும், கர்த்தருக்காக வாழ முடியும். அதனால தான் கர்த்தர் கொடுக்குறாரு. ஆனால் அதை நம்ம நம்புறதில்லை, விசுவாசிக்கிறதில்லை. ஏதோ என் வேதத்தை அவர்கள் அந்நிய காரியமாய், என்னுடைய வேதத்தை மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்ற மாதிரி யாருக்கோ சொல்கிறாங்க, யாருக்கோ பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம். சரி, ஓகே. இப்போது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து செல்லாம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் கிரியை செய்து ஆளுகை செய்து உங்களுடைய திருவசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேச முடியாது, இடைப்பட முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்க. இந்த சத்திய வசனத்தினால் எங்களை நிறைத்து எங்களை கர்த்தர் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். இந்த வேலையும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க, நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எபேசியர் 5வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்ளலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இந்த வசனத்தை
மையப்படுத்தி இந்த நாள் செய்தி நம்ம கேட்க போகிறோம். கடந்த ஒரு சில வாரங்களாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இசைந்திருப்பது என்றால் என்ன, தகப்பனின் தாயை விட்டு பிரிவது என்றால் என்னன்றதை நம்ம கடந்த வாரங்களில் நம்ம அதை தியானித்தோம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்ம என்ன தியானித்தோம் அப்படின்னா, அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது, அடிப்படையாக இருக்கக்கூடியது, ஃபவுண்டேஷனாக இருக்கக்கூடியது என்னென்னா ஆவியினால் நிறைந்து வாழ்கிற வாழ்க்கை. ஆவியினால் நிறைந்து வாழ்கிற சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், புத்தி சொல்லி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? என்ன பண்ணணுமா, ஆவிக்குரிய பாடல்களை பாடணும், தேவ ஆவியினால் நிரப்பப்படணும், வசனங்களை பாடல்களாக மாற்ற. நிறைய பாருங்கள், பெர்கமன்ஸ் பாடல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடல்களே எல்லாமே வசனங்களால் நிறைந்திருக்கும். பாட்டு எல்லாமே ஒரு சரணமாக என்ன பண்ணியிருப்பார், வசனங்களாக போட்டிருப்பார். அந்த வசனங்களே அவர் என்ன பண்ணுறாரு, பாடல்களாக மாற்றுகிறார். அப்போ அந்த பாடல்களை வீட்டில் எடுத்து அதை பாடும்போது, தேவனை துதிக்கும் போது, மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப இருதயம் எப்படி ரொம்ப சாஃப்டாக மாறிடும். கணவனுமே சரி மனைவியுமே சரி 2 பேருமே அப்படிப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அவங்க இருதயம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சாஃப்டாக மாறிடுது. அவங்க 2 பேர் பேசும்போது, கான்வர்சேஷன் பண்ணும்போது காரியங்கள் வித்தியாசமாக இருக்குது. காரணம் என்னென்னா, ஆண்டவரை பாடுறது, ஆண்டவரை துதிக்குது, ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு இருதயத்தை திறந்து கொடுக்குறோம். இருதயம் பாடல்களால் நிறைந்திருக்குது, வசனங்களினால் நிறைந்திருக்குது. அப்படின்னும்போது அவங்களுடைய இருதயம் வார்த்தைகளால் நிறைந்திருக்கும், ஆவினால் நிரப்பப்பட்டு காணப்படுவார்கள். இது ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் ஒன்றும் நடக்காது. இந்த ஒரு வாழ்க்கை இல்லாமல் வீட்டில் சில பேரோட வீட்டில் என்ன ஜபமே பண்ணுறது கிடையாது. கடைசியாக எப்போங்க ஜபம் பண்ணீங்க அப்படின்னா அவங்க யோசிப்பாங்க, நம்ம கடைசியாக எப்போ பண்ணோம் அப்படின்ற மாதிரி. அப்போ ஜபம் இல்லை, துதி இல்லை, ஆராதனை இல்லைன்னா இப்போ சொல்கிற என்ன பிரசங்கமாக இருந்தாலும் ஒன்றும் நிற்காது, ஒன்றும் எடுபடாது. நம்ம எப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னா, இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒவ்வாத ஒரு காரியம், நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்த முடியாத காரியங்கள். இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்கிற காரியமா? மனுஷனா அப்படி தான் இருப்பான். எங்கள் எல்லாரும் திருந்துவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் திருந்த மாட்டார். எல்லாரும் திருந்துவாங்க எங்கள் வீட்டுக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் வீட்டுக்கு சாதாரண ஆள் இல்லை, மற்றவங்களாம் மாறிடுவாங்க, அவர் மாற மாட்டாங்க. எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. என்னுடைய மனைவி மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த காரியங்கள்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க அப்படியே ஸ்டப்பானாக நிற்பாங்க, ஒரே இதில் தான் நிற்பாங்க. அதெல்லாம் முடியாது, நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டேங்க, நான் சொன்ன கேட்க மாட்டாங்க அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. காரணம் என்னென்னா, வீட்டில் வாழ்க்கையில் என்ன இல்லைன்னா அந்த ஆவியினால் நிறைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையில். எத்தனை பேர் போன வாரம் இந்த சத்தியத்தை கேட்டீங்க? ஒரு வாரமாக எங்கள் வீட்டில் பாட்டு துதி ஜபம் தாங்க, இதுதாங்க நடக்குது அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா இருக்கீங்களா? அல்லேலூயா. ஒரே ஒரு சிஸ்டர் உண்மையாக கை தூக்கி இருக்கிறாங்க. அந்த பக்கத்தில் ஒரு கை பார்க்குறேன். பாட்டு துதி ஆராதனை. இப்போ அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும் பாருங்கள். இன்னும் கட்டுக்கட்டுன்னு இருந்தேன்னா அவங்க பேசும்போது எப்படி இருக்கும், பேசுறதுக்கு பயமாக இருக்கும். சிலர்லாம் சொல்கிறாங்க, இப்போ அவர்கிட்ட பேச ஒரு மாதிரி டென்ஷனில் இருக்கிறாரு, இப்போ பேசினா என்ன சொல்லுவார்னு தெரியாது, நல்ல மூடில் இருக்கும்போது இப்போ பேசலாம் அப்படின்றாங்க. அப்போ அவங்களுக்கே தெரியுது அவர் எந்த நேரத்தில் எப்படி இருப்பாருன்ற மாதிரி. நல்ல இருதயம் வசனங்களால் நிறைந்திருந்துன்னா பாடல்களும் நல்லா வரும். ஒரு பாட்டு பாடணும், அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கே. அப்படி பாடும்போது உள்ள என்ன வருதுன்னா ஒரு சந்தோஷம் வருது, ஒரு சந்தோஷம் வருது, சமாதானம் வருது, அப்படியே இருதயம் லகுவாக மாறுது. அப்படி பாடிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிட்ட ஒரு நபர்கிட்ட பேசினா எப்படி பேசுவோம், கொட்டுனா பேசுவான், சந்தோஷமாக தான் பேசுவேன். சொல்லுப்பா என்னப்பா அப்படின்னு பேசுவோம். காரணம் என்னென்னா இருதயம் அப்படி ஆகுது. அப்பா வீட்டில் என்ன மேஜர் போட்டிங்க அதுக்கு? டியா போடுங்க. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு. ஆடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லாம் பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையெல்லாம். போதும். இப்போ கூட எப்படி பாருங்க, சில பேர் அல்லேலூயா ஆனந்தம் இப்படி பாடுறீங்க, எப்படி இருக்கு பாருங்க.
ஆண்ட அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம் பாடுற பாட்டை இப்படியா பாடுறது சொல்லுங்கள்? அப்படியே ஒரே மாதிரி டென்ஷனாக உட்காந்து பாடிட்டு இருக்கிறாங்க. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அது பாடும்போது எப்படி பாடணும் சொல்லுங்கள்ல? இது வந்து வீட்டில் டெய்லி வந்துருச்சு அப்படின்னா வித்தியாசமாக மாறிடும். குடும்பமே வித்தியாசமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், சமாதானத்தினால நிறைந்திருக்கும். அல்லேலூயா. வீட்டில் பல குறைவுகள் இருக்கலாம், பல காரியங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனாலும் இந்த எங்கே அந்த துதி இருக்குது, பாடல் இருக்குது அப்படின்னா, பாட்டிலேயே கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? பதில் சொல்லலாம். உங்கள் கணவருக்கு நீங்கள் பாட்டு மூலமாகவே என்ன பண்ணலாம்? நீங்கள் பதில் சொல்லலாம். உங்கள் மனைவிக்கு பாடல் மூலமாகவே நீங்கள் என்ன பண்ணலாம்? பதில் சொல்லலாம். அல்லேலூயா. அப்படிலாம் பாட்டு இருக்குது, அப்படிலாம் பாடல்கள் இருக்குது. அப்போ ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக் கொள்ளுங்களும் வருது. நம்ம புத்தி சொல்லிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன யோசிக்கிறேன்னா, இங்கே வா உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்குது அப்படி யோசிக்கிறோம். உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்குது, நீ நேற்று பண்ணி அதெல்லாம் இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வழி ஆக்கிடுறோம். அதாவது இங்கிலீஷ் பைபிளில் கொஞ்சம் நல்லா வருது. இங்கிலீஷ் பைபிள் எப்படி வருதுன்னா, புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள் என்ற அந்த வார்த்தைக்கு இங்கிலீஷ் பைபிள் எப்படி வருதுன்னா, என்கரேஜ் பண்ணுங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்னது? என்கரேஜ் பண்ணுங்க. அப்படின்னா தமிழில் தமிழில் அதை மொழியாக்கணும் அப்படின்னா உற்சாகப்படுத்துங்கள்னு அர்த்தம். புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள்னா என்ன யோசிக்கிறோம்? கூப்பிட்டு இன்றைக்கி ஒரு வரட்டும், இன்றைக்கி வந்தால் எல்லாத்தையும் கேட்டுடுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி, அப்படி கேட்டால் வந்து பைபிளில் போட்டுக்குது புத்தி சொல்லுங்கன்னு, அதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு. அதனால் அதுக்காக வந்து சில காரியங்களை எடுத்து சொல்கிறதும் தப்பு கிடையாது. சில வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எடுத்து சொல்கிறதும் தப்பு கிடையாது. குறை சொல்கிறது தப்பா ரைட்டா சொல்லுங்கள்? குறை சொல்கிறது தப்பா ரைட்டா சொல்லுங்கள்? சொல்லுங்கம்மா. கரெக்டு தானா? ஆனால் குறை சொல்லக்கூடாது போட்டுக்குதே பைபிளில். தவிர சரி, ஓகே, இதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் பாருங்கள். குறை சொல்கிறது 3 விதத்தில் குறை சொல்லலாம். எத்தனை விதத்தில்? 3 விதத்தில். இவ்வளோ தான் இருக்குது, இதுக்கு மேலே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 3 விதத்தில் தான் ஒரு நபரை குறை சொல்ல முடியும். அதுக்கு மேலே குறை சொல்ல முடியாது. எப்படின்னா, ஒருத்தரை நான் பார்க்குறேன், அவர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஆழம் பிடிக்கல, மூஞ்சம் பிடிக்கல, அவர் ஆட்டிடியூடு பிடிக்கல, அவர் பேசுகிறது பிடிக்கல, அவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவரை கொஞ்சம் போக சொல்லுங்கப்பா அப்படின்ற அளவுக்கு இருக்கிறேன். ஏன்னா அவரை வெறுக்கிறேன், ரொம்ப வெறுக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, அவர் சரியே இல்லைங்க, அவர் என்னங்க அவர் பேச்சே சரி கிடையாது, வந்தால் எப்படி பேசணும் கூட தெரியாது, எப்படி உட்காரணும் தெரியாது, எப்படி என்ன செய்யணும்னு தெரியாது, ஆளே வித்தியாசம், எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அவர்கிட்ட நான் வச்சுக்கிறதே கிடையாதுங்க. அவர் இப்படி வந்தால் இப்படி போயிடுவேன். குறை சொல்கிறாங்களே, எப்படி குறை சொல்கிறாங்கன்னா, ஒருத்தரை சுத்தமாக நமக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? குறை சொல்லுவோம். இது ஒன்று, சரிங்களா? ரெண்டாவது ஒரு விதத்தில் எப்படி குறை சொல்லுவாங்க அப்படின்னா, கவனிக்கிறீங்களா? ரெண்டாவது ஒரு விதத்தில் எப்படி குறை சொல்லுவாங்கன்னா, இன்னொருத்தருடைய கருத்து எனக்கு செட் ஆகலை, என்னுடைய கருத்து வேறு, அவரை பிடிக்கும் தான், அவர் எனக்கு ஃப்ரெண்டு தான், அவர் எனக்கு பிடிக்கும், ஆனால் அவர் சொல்கிற இந்த விஷயத்தில் அவர் சொல்கிற அந்த கருத்து வந்து எனக்கு உடன்பாடு இல்லைப்பா, அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. அவர் சொல்கிறாரு கரெக்டு மாதிரி தான் தெரியுது, ஆனால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? குறை சொல்கிறேன். அவருடைய கருத்தை நான் என்ன பண்ணுறேன்? குறை சொல்கிறேன். இது தப்பு, அப்படிலாம் வராதுங்க, அவர் சொல்கிறது தப்புங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது எனக்கு ஒருத்தருடைய கருத்து பிடிக்கல, அவரை பிடிக்குது, ஆனால் அவருடைய கருத்து எனக்கு பிடிக்கல, அதனால் நான் என்ன பண்ணுறேன்? குறை சொல்கிறேன். 3வது ஒரு விதமான ஒரு குறை, இந்த குறை வந்து ஏசப்பா கூட சொல்லுவார். ஏசப்பா பைபிளில் குறை, நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா பைபிளில் குறை சொல்லியிருக்கிறாரா? சொல்லுங்கள், சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லுங்கள். சொல்லியிருக்கிறேன். பாருங்கள். அப்போ ஏசப்பாவை என்ன பண்ணுறாரு? குறை சொல்கிறாரு இல்லை? எதுக்காக சொல்கிறாரு? அவன் கெட்டு நாசமாக போகணுன்னு சொல்கிறாரா? கிடையாது. அவன் வந்து அதை திருத்தி கொள்ளணும், நல்லவனாக மாறணும், நல்ல விதத்தில் வாழ்க்கை அமைச்சிக்கணும், வேறு யாரும் அவனை எதுவும் சொல்லிடக்கூடாது, அவன் லைஃப் பெஸ்ட்டாக இருக்கணும், நல்லபடியாக அவன் வாழணும். இப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து சபைகளுக்கு சொல்லும் போது சொல்லுவார்ல, உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ வந்து எல்லாவற்றையும் பொறுத்து கொண்ட, சகித்து கொண்ட, இதெல்லாம் சொல்லுவார்ல. ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய், நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த, நல்லா பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்த, என்னை நல்லா தேடின, ஆலயத்துக்கு கரெக்டாக வருவேன், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ இதெல்லாம் எங்கே போச்சு?
ஆதி அன்புக்கு நீ என்ன பண்ண, திரும்பி வா, ஏன் ஜெபிக்க மாட்ற அப்படி சொல்கிறது தப்பா கரெக்டுங்களா? கரெக்டு தான். இப்போ இப்படிப்பட்ட ஒரு குறையை ஒரு மனைவியின் இடத்துல ஒரு புருஷன் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். எதுக்காக சொல்கிறாரு அவர்? அதை திருத்தி கொள்ளணும். தேவனுடைய அன்பு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சொன்னால், நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் வந்து இப்போ பேசாமல் பார்த்துன்னு தான் இருப்பேன்றது கிடையாது. சொல்கிறார் ஆண்டவர், புருஷர்களுக்கு அர்த்தம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறேன்னா, கிறிஸ்து சபையின் இடத்துல அன்பு கூர்ந்தது போல் புருஷன் என்ன பண்ணணும், தன்னுடைய மனைவியின் இடத்துல அன்பு கூறணும். கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தார்? மனைவி என்ன வேணா செய்வாங்க, எப்படி வேணா இருப்பாங்க, அப்படி பேசாமல் அவர் பார்த்துட்டு அமைதியாக இருந்துட்டு போனார்னா அன்பு கூறாருன்னு அர்த்தமா? கிடையாது. அவர் என்ன பண்ணுவார், தவறு நடக்கும்போது அதை சுட்டி காண்பிக்கிறார். இது தவறு, இது மாற்றிக்கணும். எதுக்காகனா அவங்க வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், அவங்க நல்லவர்களாக மாறணும், இன்னும் அவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் மேம்படணும் என்பதற்காக சில காரியங்களை என்ன பண்ணுறாரு, சுட்டி காண்பிக்கிறார். கர்த்தருடைய அன்பு சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுதான், சிட்சிக்கிறது. என்ன பண்ணுது? சிட்சிக்கிறது. நம்மளை வந்து சிட்சிக்கிறதும் சரி, நம்மளை தண்டிக்கிறதும் சரி, அதெல்லாம் கூட தேவனுடைய அன்பு தான். அப்போது ஒரு தகப்பன் வந்து தான் நேசிக்கிற தன் பிள்ளையை வந்து சிட்சிக்காமல் இருப்பானோ? பைபிளில் போட்டு சிட்சிக்கிறாரு. ஏன்னா அவன் கெட்டு போயிடக்கூடாது, அவன் காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், நல்ல விதத்தில் அவன் வளரணும், வாழணும் சொல்லி சில காரியங்கள் சொல்கிறாரு. அப்படி சொல்ல வேண்டும், ஆக்சுவலி சொல்ல வேண்டும். அதுக்காக புருஷர்கள்லாம் வந்து கிறிஸ்துவ மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கிறான்னு கிடையாது. நம்ம புருஷனிடத்துலையும் என்ன இருக்குது, குறைவுகள் இருக்குது, மனைவியின் இடத்துலையும் குறைவுகள் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்கள், கீழ்ப்படிந்திருங்கள் சொல்கிறாரு. காரணம் என்னென்னா, புருஷன் வந்து கிறிஸ்துவை ரெப்ரசன்ட் பண்ணால் கூட அவனும் வந்து அவனுடைய வாழ்க்கையிலேயே மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்து. சில நேரங்களில் அவரும் தன்னுடைய வாழ்க்கையில் தவறுகளை செய்யலாம். அப்போ மனைவி என்ன பண்ணுவாங்க, பைபிள் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி வசனம்லாம் இப்படி இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது, இப்படி இருக்குதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அவங்க சொல்லும் போது அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும், சரிங்களா? சில நேரங்களில் வந்து நியாயப்பிரமாணத்துக்குள்ளே ஜனங்க போயிடுறாங்க. எதில் போயிடுறாங்கன்னா, அதாவது சத்தியத்தை கை கொள்ளணும். எப்படி கை கொள்ளணும்? அன்போடு கூட கை கொள்ளணும். அன்போடு கூட சத்தியத்தை கை கொள்ளணும். அதே நேரத்தில் அது கூட என்ன இருக்கணும், கிருபை இருக்கணும். என்ன இருக்கணும்? கிருபை. அதாவது ஒருத்தனை கெட்டவன் சொல்கிறதுக்கு, செய்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்கிறதுக்கு வசனத்தை பைபிளை எடுத்து காட்டலாம். பார், பைபிளை போட்டுக்குது, நீ பண்ணுறியா, அதெல்லாம் பண்ணியா, பண்ணல பார், நீ இப்படி போட்டுக்குது, நீ இப்படி பண்ணுற, சுட்டி காட்டி அவனை ஒரு வழி ஆக்கிடலாம். அது வந்து சத்தியத்தை அன்போடு கூட கை கொள்வதல்ல, அது கிருபையோடு கூட கை கொள்வதல்ல. அப்போது எப்படி நம்ம அதை சொல்கிறோம்? பைபிளில் எப்படி இருக்குது, எங்கள் வீட்டுக்காரர் இந்த சத்தியெல்லாம் தெரியாமல் இருக்கிறாரு, அதுக்காக ஜெபிக்கணும், அந்த காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும். இது மாதிரி இருக்குது, நம்ம இதெல்லாம் மாற்றி நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமே, கர்த்தருக்கு பிரியமுள்ள குடும்பமாக மாறுமே அப்படின்னு சொல்லி நம்மளாம் பேசலாம். இதுக்கு ரொம்ப அடிப்படையான காரணம் என்னென்னா, அந்த வீட்டில் துதியும் ஜெபமும் ஆராதனையும் பாடல்களும் கீர்த்தனைகளும் ஞான பாட்டுகளும் நிறைந்து காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்குதுங்களா? ஹல்லேலூயா. வீட்டில் பாடுறது காரியம், துதிக்கிற காரியம், பாடணும். நல்லா துதிச்சு பாருங்கள், நல்லா பாடி பாருங்கள், அந்த இருதயத்தில் ஒரு ஃப்ரீயாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா பாடி கொஞ்சம் நேரம் பாடல் ஒரு வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் பாட்டு புக்கெலாம் இருக்குது சொல்லுங்கள்? இருக்குங்களா? பாட்டு புக்கு எடுத்து ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் 3 பாட்டு 4 பாட்டு நல்லா மனசார பாடி பாருங்கள். ஒரு இருதயத்தில் ஒரு விடுதலை வரும், ஒரு சமாதானம் வரும், ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. சர்ச்சில் தான் வந்து பாடணும்னு கிடையாது. குடும்பத்தில் எல்லாருமே, கணவரும் பாடுறவராக இருக்கணும், துதிக்கிறவராக இருக்கணும், ஆராதிக்கிறவர், மனைவியும் பாடுறவங்கள 2 பேரில் ஒருத்தர் ஆவிக்குரியவராக இருக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து ஒரு மாதிரி இருக்காருன்னா ரொம்ப கஷ்டம். 2 பேருமே ஆவிக்குரியவர்களாக, ஆவியினால் நிறைந்தவர்களாக காணப்படணும். அப்போ எப்படி இருக்கும் அந்த குடும்பம்? சந்தோஷமாக இருக்கும். மறுபடியும் போடுங்க, டி மேஜர். தூங்குறவங்களுக்காக பாடுறேன், போடுங்க. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. எல்லாரும் பாடுங்க. அப்பா வீட்டில் பாடல் ஆடுவோம். ஆமென். அவ்வளோதான். ஆடுவோம், நடனம் ஆடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே
பாருங்க. அதாவது இந்த 2 பக்கத்தில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற முதியவர்கள் பெரியவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக பாடுறாங்க. இந்த பக்கத்தில் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இந்த பக்கத்தில் தான் இருக்கிறீங்க நினைக்கிறேன். ஆனால் இதில் இந்த பக்கம் தான் புதுசாக கல்யாணமானவங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம், 5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம், எல்லாம் இந்த டீமில் தான் இருக்கிறீங்க. இதில் தான் வந்து அப்படியே உருன்னு பாடுற மாதிரி இருக்குது. இந்த பக்கத்தில் எல்லாம் கலகல சந்தோஷமாக இருக்கிறேன். விட்டா இவங்க ஆடுவாங்க பொழுது, ஆட விட முடியாது, கல் கொட்டி வச்சுருக்குது. இதெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பரிசுத்த நடனம் கொஞ்சம் ஆடி ஆண்டவர் என்ன பண்ணலாம், மையப்படுத்தலாம். கொஞ்சம் உற்சாகமாக சந்தோஷமாக பாடுறீங்களா? போடுப்பா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடல் பாடல் உண்டுதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடல் பாடல் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், நல்லா உற்சாகமாக. சில நேரங்களில் வந்து பெரிய பிரசங்கம் கூட நமக்கு கை கொடுக்காது. சில நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை நிறைத்து நம்மளை அப்படியே பலப்படுத்துது பாருங்கள். அது நம்மளை பூஸ்டப் பண்ணிடும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருந்து பாருங்கள். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருந்தால் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் என்ன பண்ணுறாராம், அவர் கொடுக்குறாராம். அவர்கிட்ட வந்துட்டா விடுதலை. சில நேரங்கள் ஐயோ எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க, கட்டு இருக்குது, பிசாசு இருக்குது, பிசாசு போராடுறான், அது பண்ணுறான், அதுக்கெல்லாம் பயப்படணும் அவசியமே கிடையாது. நம்ம ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஆண்டவர்கிட்ட நம்ம சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய ஒரு வெற்றி நம்மளுடைய வாழ்க்கையில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. நம்ம சொந்த மாம்சத்தில் சுய பலத்தினால நம்ம போராடி எதையுமே என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர்கிட்ட நம்ம முழுமையாக விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா, முழுமையாக அர்ப்பணிச்சிட்டோன்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அங்கே பிசாசுக்கு இடம் இருக்காது. நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு திறந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவர் வசனத்தினால நிறைச்சிட்டோம்னா பிசாசு உள்ளே வர ட்ரை பண்ணுவான். பார்த்தா அந்த இருதயத்தில் வசனம் இருக்குது, வார்த்தை இருக்குது, உள்ளே வர முடியாது, தொட முடியாது. இருக்கிற பிசாசு கூட என்ன பண்ணிடும், ஓடியே போயிடும். ஹல்லேலூயா. முடியாது.
சில நேரங்கள் அந்த இருதயம் வந்து காலியாக இருக்கிறதுனால, வசனம் இல்லாததுனால, வார்த்தை இல்லாததுனால பிசாசுக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு. ஃப்ரீயாக இருக்குது, காலியாக இருக்குது, உள்ளே போய் என்ன பண்ணிடலாம், உக்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்குது. வசனம் உள்ளே போக 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 வாழ்க்கையே மாறும். இதுக்காக பெருசாக மேஜிக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே அப்படியே உருண்டு புரளணும்னு அவசியம் கிடையாது. சைலண்ட்டாக வேலை முடிஞ்சிடும். அல்லேலூயா. வசனம் உள்ளே போக 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 வேலை நடக்கும். வெளியில் தெரியாது, வேலை நடக்கும். வாழ்க்கை பார்த்தா வித்தியாசமாக மாறி இருக்கும். என்னங்க வித்தியாசமாக இருக்கிறாங்க, பேச்சு மாறிடுச்சு, நடவடிக்கை மாறிடுச்சு. காரணம் என்னென்னா, உள்ளே போன வசனம் வேலை செய்யுது. அல்லேலூயா. அதுக்கு தான் இவ்வளோ காரியத்தை செய்கிறோம். உள்ள வசனம் போகணும், அது கிரியை செய்யணும். வசனத்தை ப்ராக்டிஸில் கொண்டு வரணும். அதாவது நிறைய பேர் இந்த வசனத்தை இங்கே படிச்சிருப்பீங்க. என்னென்னா, இப்படி வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே தானே அப்படின்னு வரும். இது சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே அப்படின்னு வரும். காத்து கொள்ளுகிறதுனால தான் என்ன அர்த்தம்? இது என்றைக்குன்னா நம்ம யோசிச்சு பார்த்துருக்குறோமா? வசனத்தை காத்து கொள்றதுன்னா என்ன அர்த்தம்? எப்படி காத்துக்கொள்வது? சொல்லுங்கள். ஒரு தோட்டம் இருக்குது, அதை காத்துக்கொள்றதுன்னா என்ன? ஆடு வரக்கூடாது, மாடு வரக்கூடாது, பாதுகாத்துக்கிறோம். சரி, ஒரு ஆட்டை பாதுகாத்துக்கிறது என்னது? வேறு எந்த நாய் வந்து அதை அடிக்கக்கூடாது, பாதுகாத்துக்கிறோம். வசனத்தின்படி காத்துக்கொள்றதுன்னா எப்படி, என்ன அர்த்தம் அதுக்கு? என்றைக்கு நம்ம யோசிச்சு பார்த்தோமா? வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அந்த வசனத்தை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வர்றதுன்னு அர்த்தம். சில நேரங்களில் அது கஷ்டமாக இருக்கும். பிசாசு அதுக்கு தான் போராடுவான், வேறு எதுக்கும் போராட மாட்டான். ஐயோ வசனத்தை வாழ்க்கையாக மாத்துறானேவன், அப்படி மாறிடுச்சுன்னா அவன் சும்மா இருக்க முடியாது. அவன் போய் 4 பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவான். வசனத்தை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வர விட மாட்டான். சர்ச்சுக்கு போகிறதுலாம் விட்டுருவான். சர்ச்சுக்கு போ, பிரச்சனை கிடையாது, போய் ஜெப கூட்டத்தில் கலந்துக்க, எல்லாம் பண்ணி. ஆனால் என்ன பண்ண, கை கொள்ளாத, அதெல்லாம் உள்ளே வந்துடக்கூடாது. உனக்குள்ளே கை கொள்ளாத, என்ன வேணால் பண்ணு, ஜெப கூட்டத்துக்கு போ, இது போ, எல்லாம் செய், பாட்டு பாடு, எல்லாம் பண்ணு. எனக்கு சத்தியத்துக்கு நேராக வரலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போது மனைவியும் இருக்கிறாங்க, புருஷனும் இருக்கிறாங்க. 2 பேருமே என்ன பண்ணணுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படணும். இவங்க அவங்களுக்கு கீழ்ப்படியணுமா, அவங்க இவங்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வினா, புருஷனும் மனைவியும் அவங்க ரொம்ப சமமா, இல்லைன்னா வந்து புருஷனுக்கு தான் அதிகாரம் அதிகம், இல்லை மனைவி கொஞ்சம் அதிகாரம் கம்மி? எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க சொல்லுங்கள்? ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். அதாவது அப்பா கை தூக்குறாருன்னா அவருக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குங்க பாருங்கள். அவர் லேசில் தூக்க மாட்டார். ஓகே, அப்போது ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கிறார்கள் என்று தான் பைபிள் சொல்லுது. என்னங்க இது ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ நாள் இது யாருமே சொல்லலை. புருஷன் தான் வீட்டுக்கு தலை, அது சொல்லி எங்கள் இவ்வளோ நாள் உட்கார வச்சிட்டாங்களே, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்த ஒரு வழி ஆக்கியிருப்பேன் நான் அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். நம்ம வாசிக்கலாம் அந்த வசனத்தை. கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 3:28. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி இருக்கிறீங்களா? ஒன்றாய் இருக்கிறீர்கள். அப்போ ஆணும் பெண்ணும் எப்படி தான் இருக்கிறாங்களா? ஒன்றாகத்தான் இருக்கிறாங்க, சமமாக தான் இருக்கிறாங்க. இவர் கொஞ்சம் மேலே, இவங்க கொஞ்சம் கீழே, அப்படி கிடையாது. சரி, இதை வந்து இப்படி இருக்குது. சரி, இதுக்கு இன்னும் கொஞ்சம் வசனம் கொடுத்தா நல்லா இருக்கும். ஆணும் பெண்ணும் வந்து சமமாக தான் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இன்னும் கொஞ்சம் வசனம் கொடுத்தா நல்லாயிருக்கும். வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். நாம் பிலிப்பியருக்கு செல்லலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்னா இயேசு, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். யார் சமமாக இருப்பதை? தேவனும் இயேசுவும் எப்படி இருக்கிறாங்களா சொல்லுங்கள்? சமமாக இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? சமமாக இருக்கிறாங்க.
தேவன் வந்து பெரியவர், இயேசுக்கு வந்து வல்லமை கொஞ்சம் கம்மி, தேவனுக்கு கொஞ்சம் வல்லமை அதிகம், அப்படிலாம் இல்லை. அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. இயேசுவும் தேவனும் எப்படி இருக்கிறாங்களா? அவர்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறாங்க. 2 பேர் சேர்ந்தவங்க தான் கடவுள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் சேர்ந்தவங்க தான் என்னது? தேவனாக இருக்கிறாங்க, கடவுளாக இருக்கிறாங்க. இவங்கள பிரிக்க முடியாது. தேவனையும் இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவரையும் என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் கடவுளாக இருக்கிறாங்க. அப்போது எந்த விதத்துலையுமே இயேசு வந்து தேவனை விட வந்து அவர் கம்மி, அவர் கொஞ்சம் பவர் கம்மி அப்படிலாம் கிடையாது. அவர்கள் ஏற்கனவே ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். மனிதர்களை மீட்கிற அந்த ஒரு ப்ரோக்ராம்காக தங்களை அவங்களுடைய அந்த வேலை என்ன பண்ணிக்கிட்டாங்க, கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க வந்து அவர் பெரியவர், இவர் சின்னவர் அப்படிலாம் கிடையாது. 2 பேருமே ஒன்றாகத்தான் இருக்கிறாங்க. வசனமாக தான் சொல்லுது. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இங்கே பாருங்கள் எப்படி வருதுங்க பாருங்கள். அதாவது தேவனும் இயேசு கிறிஸ்துவும் சமமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறார்? வாலண்ட்ரியாக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறார். பிதாவுக்கு முன்பதாக சமந்தான், எல்லாமே இருக்குது, எல்லா உரிமை இருக்குது, எல்லாமே அவரால் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து இல்லாமல் பிதா கூட இந்த உலகத்தை உண்டாக்கலை. இயேசு கிறிஸ்து மூலமாக தான் எல்லாமே, அவருக்காக தான் இந்த உலகமே உண்டாக்கப்பட்டது. அவர் இல்லாமல் எதுவும் நடக்கலை. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி தேவனுக்கு முன்பதாக என்ன பண்ணுறார்? தம்மை தாழ்த்துகிறார். இப்போது அந்த மனிதனை மீட்கணுன்ற அந்த ஒரு காரியம் வரும்பொழுது என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் மனுஷனாக வந்தபடியினால அந்த ஒரு ரீசனுக்காக தான் என்ன சொல்கிறாரு? என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அவர் மனுஷனாக அந்த பூமிக்கு வந்ததுனால தன்னை தாழ்த்துறார், சப்மிட் பண்ணுறாரு. அவர் பரலோகத்தில் இருக்கிறார், இங்கே மனுஷனாக அவர் வந்திருக்கிறாரு. அவருடைய கைடன்ஸ் படி நடக்கணும், அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கணும், அவர் சொல்லுகிறபடி இவர் செய்யணும். அதனால் என்ன பண்ணுறாரு? இல்லை எனக்கும் எல்லாமே தெரியும், நான் எல்லாத்தையும் நானே செய்கிறேன், அப்படி செய்யலை. அவருக்கு எல்லாம் தெரியும் தான். ஆனாலும் பிதா சொல்லுகிறபடி என்ன பண்ணுறாரு? என் பிதா எனக்கு கட்டளை இடுகிறவைகளையே நான் செய்கிறேன்றாரு. அப்போ அவர் வாலண்டரியாக என்ன பண்ணுறாரு? பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறார், தன்னை தாழ்த்துக்கிறார் அவருக்கு முன்பதாக. அப்போ மனைவியும் கூட எப்படின்னா, புருஷன மனைவியும் அவர்கள் 2 பேரும் ஒன்றாக இருந்தாலும் சமமாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். வித்தியாசம் கிடையாது, ஒரே மாம்சமாய் இருக்கிறார். ஆனால் அந்த குடும்பத்தை நடத்தணுன்ற விஷயம் வரும்பொழுது இந்த குடும்பத்துக்காக அந்த குடும்பத்தினுடைய அந்த புருஷனை ஒரு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறார், ஆண்டவரே கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த மனைவி எப்படி இருக்கணுமா? வாலண்ட்ரியாக, சப்மிசிவாக. மனைவிகளே உங்களுடைய புருஷருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார். கீழ்ப்படிங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம இங்கிலீஷில் எப்படி யோசிப்போம்? ஒபீடியன்ஸ் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அதனுடைய உண்மையான வார்த்தை என்னென்னா, கீழ்ப்படிதல் அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் என்னென்னா சப்மிஷன். என்னது? சப்மிஷன். சப்மிஷன் என்னென்னா சப்மிட் பண்ணுறது. அதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இந்த இராணுவத்தில் ஒரு இராணுவ வீரன் இருக்கான்னு வச்சுங்க. இராணுவ வீரன் இருக்கார், அவருக்கு மேலே ஒரு கமாண்டர் இருப்பார், சரிங்களா? அவருக்கு மேலே மேல் அதிகாரி இருப்பார். அந்த மேல் அதிகாரி வந்து இவர்கிட்ட சொல்கிறார், காலையில் 6 மணிக்கு என்ன பண்ணணும், நீ ஃபாலோ இன் பண்ணணும், கிரவுண்டுக்கு வரணும், இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்யணும்னு சொல்லும் போது அந்த இராணுவ வீரன் என்ன பண்ணணும்? அதுக்கு கீழ்ப்படிணும், சப்மிட் பண்ணணும். சப்மிட்னா சொல்கிறத செய்யணும், அதுக்கு பேர் தான் சப்மிஷன். என்ன பண்ணணுமா? சொல்கிறத செய்யணும். இல்லை 6 மணிக்கு கிரவுண்டுக்கு வரேன், எல்லாம் நீங்களாம் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொல்ல முடியுமா? அவர் எனக்கு கொஞ்சம் நைட்டு நான் கொஞ்சம் லேட்டாக படுத்தேன், என்னால் வர முடியாது, நான் வரேன் நேரம் தான் வருவேன், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என்னால் கேட்டு ஆட முடியாது அப்படின்னு அவர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 100க்கு அதிபதி கூட என்ன சொல்கிறான் பாருங்கள், ஏசப்பா கிட்ட சொல்கிறான், நான் ஒருவனை வானா வரான், போனா போன்றான். அப்படின்னா சப்மிஷன், சொன்னால் செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரி. அதுக்கு பேர் தான் அது சப்மிஷன். மாற்றி சொல்ல முடியாது. இத்தனை மணிக்கு சாப்பிடணும், அத்தனை மணிக்கு சாப்பிடணும், இல்லைங்க என்னால் அதெல்லாம் சாப்பிட முடியாதுங்க, நான் நினைக்கிறேன் நான் தான் செய்வேன், சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. செய்யணும். அதுக்கு பேர் தான் சப்மிஷன். சப்மிஷனோட அர்த்தத்தை நான் சொல்கிறேன், சொன்னால் செய்யணுன்ற மாதிரி. ஆனால் அந்த இராணுவத்தில் வந்து கட்டாயத்தின் அடிப்படையில் அதை செய்கிறோம். ஆனால் குடும்பத்தில் கட்டாயம் கிடையாது. எப்படி செய்கிறோன்னா
அன்பின் அடிப்படையில் நம்ம செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? அன்பின் அடிப்படை. அந்த அன்பு எப்படி வருது? ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போகணும். எங்கே? அடிப்படைக்கு, ஃபவுண்டேஷனுக்கு போகணும். என்னது? ஆவியினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அப்படி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இவங்க சொல்கிற காரியமே அது இந்த வசனத்தை கை கொள்கிறவங்க, ஆவியினால் நிறைந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிறாங்கல்ல அந்த புருஷர்கள், அவங்க சொல்கிற காரியமே அது தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கும், தேவனுக்கு உகந்த காரியமாக இருக்கும், தேவன் எதிர்பார்க்குற காரியமாக இருக்கும், அதில் ஒரு நியாயம் இருக்கும். அப்படி மாறிடுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக மாறிடுறாங்க. அப்போது மனைவிகள் என்ன பண்ணுமா? சப்மிட் பண்ணணும். எப்படி சப்மிட் பண்ணணும்? கம்ப்ளீட்டாக. எப்படி பண்ணணுமா? கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணும்போது அந்த குடும்பம் அப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? குடும்பத்தில் ஒரு அதிகாரத்தை வச்சுருக்கிறார். நான் நினைக்கிறது தான் செய்வேன், நீ சொல்கிற பிள்ளை நாளைக்கு அப்படின்னு தான் அந்த குடும்பம் என்ன அது கண்டிப்பாக உருப்படாது. பட் ஆனால் இந்த தலைவன் சொல்கிற மாதிரி அவரும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். அவர் அதிகாரத்தின் அடிப்படையில் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அன்பினால் ஏவப்பட்டு தேவன் வழி நடத்துகிறது போல் அந்த குடும்பத்தை அவர் நடத்தும் பொழுது அதுக்கு மனைவி சப்மிட் பண்ணி அதை ஒபே பண்ணும்போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக மாறுகிறது. மறுபடியும் அந்த இதுக்கு வந்துடலாம். நம்ம தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்போது இந்த கீழ்ப்படிதலுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த தாழ்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். எது முக்கியம்? தாழ்மை. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். 2 பேரில் ஒருத்தர் தாழ்மையாக இருக்கும் பொழுது, எந்த ஒரு நபர் தாழ்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிருபை, எக்ஸ்ட்ரா கிரேஸ் கிடைக்குது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? கிருபை அளிக்கிறார். யோவான் 14வது அதிகாரம் 31வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, என் பிதா எனக்கு என்ன கட்டளையிடுறாரோ அதை தான் நான் செய்கிறேன்றார். அவர் பிதாவுக்கு சமமாக இருக்கிறாரு, ஆனாலும் என்ன பண்ணல, அது அட்வான்டேஜ் எடுக்கல. அந்த தலைமைத்துவத்தை என்ன பண்ணுறாரு? அவர் ஏற்றுக்கொண்டு பிதாவுக்கு தன்னை கம்ப்ளீட்டாக சப்மிட் பண்ணி, என் பிதா எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் என்ன பண்ணுறேன், செய்கிறேன். நானாக எந்த காரியங்களையும் எந்த முடிவுகளை நான் எடுக்கலை அப்படின்றார். அப்போ தன்னை கம்ப்ளீட்டாக பிதாவுக்கு முன்பதாக என்ன பண்ணுறாரு? தாழ்த்துறார். தாழ்த்துறதுனால என்ன நடந்தது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் சொல்லுங்கள்? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை என்ன பண்ணாராம்? தேவன் தேவனாக்கிறத அவருக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துக்கு எல்லாரும் அவர் ஆண்டவரை இரட்சகரை சொல்லி அவரை ஆராதிக்கக்கூடிய அந்த ஒரு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். அதுக்கு காரணம் என்னென்னா, மரண பரியந்தம், முடிவு பரியந்தம் தன்னை தேவனுக்கு முன்பதாக தாழ்த்தினபடினாலே அப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தை அவர் பெற்றுக்கொண்டார். லூக்கா 14:11 எழுதி வச்சிங்க, பட் படிக்க தேவையில்ல. லூக்கா 14வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்கிறார், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்தும் பொழுது, தாழ்மன்றது எப்படின்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரே என் புருஷனுக்கு நான் எல்லா காரியத்தையும் என்ன பண்ணணுமா, கீழ்ப்படிந்து நடக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் தாழ்மையோட என்னோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் தாழ்மை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் தாழ்மை. அந்த தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாவற்றிலும் உயர்த்தப்பட்டிருப்போம். இந்த பாருங்கள், இதை தான் இந்த கீழ்ப்படிதலை தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணிட்டாங்க, இழந்து போயிட்டாங்க. ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போது ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்ற அந்த சம்பவத்தை மாதிரி நான் சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், அப்போ தான் அது புரியும். ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்ததுன்னா, இப்போ ஒரு இராணுவத்தில் இருக்கிற ஒரு வீரன் இருக்கிறான். தன்னுடைய ஹையர் அஃபிஷியல், மேல் அதிகாரி ஒரு கட்டளை சொல்கிறாரு, இதை செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த இராணுவ வீரன் அதுக்கு கீழ்ப்படியில், அதுக்கு ஒபே பண்ணலன்னா அதுக்கு தண்டனை இருக்கா இல்லைங்களா? சொல்லுங்கள். கண்டிப்பாக இருக்குது. அவர் மேல் அதிகாரி சொல்கிறாரு, ஆனால் இந்த இராணுவ வீரன் கீழ்ப்படியில், அதெல்லாம் செய்ய முடியாது, உங்கள் இஷ்டப்படியெலாம் என்னால் செய்ய முடியாது, நான் செய்யத்தான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு பனிஷ்மெண்ட்டு. என்ன பனிஷ்மெண்ட் இருக்குன்னு எனக்கு சரியாக தெரில. ஒரு வேளை ஒரு 2 மாதத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை 3 மாதம் 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணலாம். சஸ்பெண்ட் பண்ணுற நாட்களில் அவங்க சம்பளம் கிடைக்காம இருக்கலாம். அவர் ஒரு வழியாக ஆகிடுவார், எப்பா இனிமேல் இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கரெக்டாக இருந்தோம், நம்ம அவசரப்பட்டோமோ அப்படிலாம் நினைப்பார். அப்போது மேல் அதிகாரி சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறதே என்ன தான் அது ஒரு தப்பு. இதை விட ஒரு பெரிய தப்பு நான் சொல்கிறேன் பாருங்கள். மேல் அதிகாரிக்கு கீழ்ப்படியில், ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா,
இந்த உதாரணம் இந்திய தேசத்தில் இருக்கிற இராணுவ அதிகாரியை சொல்கிறேன். ஒரு இராணுவ அதிகாரி இந்திய தேசத்தில் இருக்கிறாரு, மேல் அதிகாரிக்கு கீழ்ப்படியல. இவர் இந்த அதிகாரி போய் பாகிஸ்தான் நாட்டில் போய் சேர்ந்துக்கிட்டு, அந்த இராணுவத்தில் சேர்ந்துக்கிட்டு இந்திய தேசத்துக்கு விரோதமாக படையெடுத்து வந்தார்னா அதுக்கு பேர் என்னது சொல்லுங்கள்? தேச துரோகம். அதுக்கு பேர் என்னது? தேச துரோகம். இந்த தேச துரோகம் பண்ணவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? 2 மாதம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? என்ன சிவியர்? மரண தண்டனை. என்ன தண்டனை? மரண தண்டனை. அதுதான் கிடைக்கும். அப்போது இந்த ஏதேன் தோட்டத்தில் அதுதான் நடந்துச்சு. என்ன நடந்தது அப்படின்னா, அவன் பழத்தை சாப்பிடாதன்னு சொன்னார் ஆண்டவர். சாப்பிடாதன்னு சொன்னார். அதை சாப்பிட்டதே பெரிய தப்பு. அது சாப்பிட்டாலே உனக்கு மரணம் வந்துடும் சொன்னார். அது மட்டுமா, இவன் பழத்தை சாப்பிட்டது மாத்திரமில்லை, பிசாசு கூட சேர்ந்துக்கிட்டான். பிசாசு சொல்கிறபடி கேட்க ஆரம்பிச்சிட்டான். பிசாசு யார்? தேவனுக்கு எதிரி, சத்துரு, பகைஞன், தேவனுக்கு விரோதி. அவன் கூட சேர்ந்துக்கிட்டு அவன் சொல்கிறபடி செஞ்சு அவனு கூட சேர்ந்துக்கிட்டு தேவனுக்கு விரோதமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும்? மரண தண்டனை. மனுஷனுக்கு என்ன தான் கிடைக்கும்? மரண தண்டனை உறுதி. அதில் மாற்றமே கிடையாது. கண்டிப்பாக அந்த மரண தண்டனைக்கு அவன் பாத்திரவனாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாழ்மைக்காக இதெல்லாம் சொல்கிறேன். அப்படிப்பட்ட அந்த துரோகியை, தேவனுக்கு விரோதமான அந்த கலகம் பண்ணின அந்த மனுஷனை மீட்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மரிக்கிறதுக்காக வராரு. அப்போ அவருடைய தாழ்மை எப்படிப்பட்ட தாழ்மை பாருங்கள். நல்லவங்களுக்காக நம்ம சில இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம். ரொம்ப நல்லவருங்க, அவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதுக்காக சில ஹெல்ப் பண்ணுறேன். நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான் பைபிளில் இருக்குது. நமக்கு பிடிக்காதவங்க, வேண்டாதவங்க, எதிரிகளுக்காக நம்ம மறிப்போமா? கண்டிப்பாக மறிக்க மாட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை பாருங்கள். பிதா ஒப்பு கொடுக்குறாரு, என் குமாரனை என்ன பண்ணுவேன், இந்த மனு குலத்தை காப்பாற்றுவதற்காக என் குமாரனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறாரு. இயேசு சொன்னாரா, அது எப்படி நீங்கள் என்ன கேட்காம நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்க? எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் அதெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. தன்னைத்தான் என்ன பண்ணுறாரு? தாழ்த்துறார். அவர் டிசிஷன் அவர் எடுக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு? தாழ்த்துறாரு. அவர் முடியாது வேணான்னு சொன்னால் பிதா என்ன சொல்லியிருப்பார்? அது அப்படியே அந்த காரியம் ட்ராப் தான் ஆயிருக்கும். ஆனால் என்ன சப்மிட் பண்ணுறாரு, அதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறார். மரிக்கிறதுக்கு, மரணத்திற்கு தன்னை என்ன பண்ணுறாரு? அப்போ எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறார் பாருங்கள். அந்த கீழ்ப்படியதில் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டார். நம்ம வீட்டில் சின்ன சின்ன காரியத்துக்கு கீழ்ப்படுகிறது அது பெரிய பூதாகரமான பிரச்சனையாக்கி விட்டுறோம்ல சில நேரங்களில். ஆனால் அவர் எப்படி கீழ்ப்படுகிறார் பாருங்கள். மரணத்துக்கு நேராக அவர் ஒப்பு கொடுக்குறாரு. அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாரு? தன்னை முற்றிலுமாக பிதாவுக்கு தாழ்த்தி, என் பிதா எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை நான் அப்படியே செய்கிறேன்றார். அவங்க சமந்தான், ஆனாலும் அந்த அதிகாரத்திற்கு கீழ்பட்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த பூமியில் அதிகாரங்களை வச்சிருக்கிறார். ஒரு குடும்பத்தில் யார் தலைவராக இருக்கிறது? அந்த புருஷன் அந்த குடும்பத்தில் தலைவனாக இருக்கிறார். சபையில் கூட என்ன பண்ணியிருக்கார்? கர்த்தர் சில அதிகாரங்களை வைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்துக்கு நம்ம கீழ்பட்டு நடக்கும் பொழுது அந்த சபை ஒரு ஆசீர்வாதமான சபையாக, நான் நினைக்கத்தான் செய்வேன், நான் இப்படி தான் செய்யணும், அதெல்லாம் பண்ண மாட்டேன் நம்ம சொல்ல முடியுமா? அப்போ அந்த சபையை எப்படி நடத்த முடியும்? ஒரு குடும்பத்தை நடத்துறதே கஷ்டம்னா சபையை நடத்துறது ரொம்ப பெரிய கஷ்டமாக மாறிடும். அப்போ அந்த சபைக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார்? போதகரை வச்சுருக்கிறாரு, அதை நடத்தக்கூடியவர்களை வச்சுருக்கிறாரு. அப்போ அவர்களுக்கு நம்ம மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த சபை ஒரு ஆசீர்வாதமான சபையாக, நம்முடைய நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, நம்முடைய சபை ஆசீர்வாதத்துக்கு தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அந்த சபை ஆசீர்வாதமான சபையாக மாறும். கீழ்ப்படியாத சபையாக இருந்தால் அந்த சபையில் என்ன இருக்காது? ஆசீர்வாதம் இருக்காது. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறார். இந்த வசனத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். தன்னை பற்றி அவரே சொல்கிறார், இயேசுவே சொல்கிறார். அவர் எந்த அளவுக்கு தாழ்மையாக இருக்கிறார்ன்றதை சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கலாம். மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனம். அவர் சொல்கிறார் பாருங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். ரொம்ப மனத்தாழ்மையாக இருக்கிறேன். அவரை மாதிரி தாழ்மை உள்ளவங்க இந்த பூமியில் யாருமே கிடையாது. இயேசு கிறிஸ்து போல் தாழ்மை உள்ளவங்க இந்த பூமியில் யாருமே கிடையாது. ஆனால் அவர் எப்படி பிரசங்கம் பண்ணுறாரு கொஞ்சம் பார்க்கலாங்களா? அதை பார்த்து முடிச்சிடலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீட்டில் போய் படிங்க. ஒரு தாழ்மையாக இருக்கிற ஒரு ஆள் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு நபர்கிட்ட எப்படி பேசுவார்? ஒன்றும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கும், ஏன் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க,
நம்ம எப்போவுமே இப்படி பேசுவோம், நம்ம தாழ்மையாக இருந்தால் இப்படி தான் பேசுவாங்க. அவர் ரொம்ப இல்லாதவோ பேச மாட்டாருப்பா, எது சொன்னாலும் கேட்டுப்பார், யாரும் திட்டலாம் மாட்டார், என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அப்படி தான் இருப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்கிறாரு, நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன். ஆனால் அவர் எப்படி பேசுகிறாருன்றதை அதை சொல்லி நான் முடிக்கிற பாருங்க. மத்திய 23வது அதிகாரம் பாருங்க. பாருங்க, நிறைய அந்த அதிகாரம் ஃபுல்லாக அப்படி தான் பேசுகிறாரு. எல்லாத்தையும் படிக்க நேரம் இல்லை, சும்மா ஒரு 2-3 வசனங்களை மாத்திரம் நான் படித்து நான் முடிக்கிறேன், அவ்வளோதான். 23வது அதிகாரம் 29லேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ அப்படின்றாரு. என்ன சொல்கிறாரு? தாழ்மையாக இருக்கக்கூடிய தேவன் சொல்கிறார், இயேசு சொல்கிறார். தாழ்மையாக இருக்கக்கூடிய இயேசு என்ன சொல்கிறாரு? மாயக்காரரே சொல்லுங்க, மாயக்காரரே வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. எப்படி சொல்கிறாரு பாருங்க. இப்படிலாம் சொல்கிற ஒரு தாழ்மை உள்ளவராக இருக்க முடியுமா? அப்போ இது தாழ்மை இல்லையா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொன்னால் தான் நான் முடிப்பேன். தாழ்மை இல்லைங்களா? தாழ்மை தான். என்ன தாழ்மை இது? என்னங்க இப்படி பேசுகிறாரு, ஒரு மாதிரி பேசுகிறாருங்க. மாயக்காரரே வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசியின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோட நாங்கள் தீர்க்கதரிசியின் இரத்தப்பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன சொல்கிறாரு? தீர்க்கதரிசிகளை கொலை செஞ்சாங்களா, அவங்களோட பிள்ளைங்க நீங்களாம் அப்படின்றார். இப்படி மூஞ்சி லட்சம் மாதிரி பேசுகிறார். ஆனால் என்ன சொல்கிறார்? தன்னை நான் சாந்தமும் மன தாழ்மையுமாக இருக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். அதனால் கொஞ்சம் 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 ஹார்ஷாக பேசுகிறாரு, ஒரு கடுமையாக பேசுகிறாருன்னா அவர் வந்து இவர் ஆள் சரியாக கிடையாது, முன்ன மாதிரி இல்லை, மாறிட்டார், வித்தியாசமாகிறார் இவர் அப்படின்னு சொல்ல முடியுமா? தன்னை என்ன சொல்கிறாரு? நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறார். எங்கன்னா மாறினாரா? இல்லைங்க, நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க. ஆனால் 23வது அதிகாரத்தில் கொஞ்சம் மாறிட்டீங்கன்னு இயேசுவை பற்றி சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? எப்போவுமே அப்படிதான், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்றார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய தாழ்மை மாறலை. பேசுகிறார் பார் எப்படி. தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சியாக இருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். இன்னும் நல்லா பண்ணுங்க. அவங்க நிறைய செஞ்சாங்க, அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை போல, இன்னும் கூட நல்லா செய்யுங்கப்பா அப்படிலாம் பேசுகிறார். சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே நரக ஆக்கினைக்கு எப்படி தப்பித்து கொள்வீர்கள்னு கேட்குறார். இதெல்லாம் எடுத்து யாரும் பிரசங்கம் பண்ணுறதில்ல. இதெல்லாம் யாரும் எடுத்து பிரசங்கம் பண்ணுறதில்ல. சில பேர் இங்கேருந்து முடியுங்க அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க? முடியுங்க அப்படின்னா எல்லோரும் வீட்டுக்கு போகணும். எத்தனை பேர் வீட்டுக்கு போகணும்? கை தூக்குங்க. சரி, ஓகே, நம்ம முடிக்க போகிறோம். 2 நிமிஷத்தில் முடிக்க போகிறோம். பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் முடிங்க அப்படின்னா அது வந்து தேவனை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இல்லை. சரி, ஓகே. ஸோ அதனால் வந்து ஆண்டவர் சொல்கிறார், சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்து கொள்வீர்கள். எப்படி தப்பித்து கொள்வீங்க நரகாக்கினைக்கு அப்படின்றார். எப்படி கருமையான வார்த்தைகள். இதை ஏன் சரி நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள், இது எப்படி வந்து இது வந்து தாழ்மன் எப்படின்னு சொல்ல முடியும்? சொல்லுங்கள், இது எப்படி தாழ்வுன்னு சொல்ல முடியும்? சரி, நிறைய காரணம் சொல்லலாம். நான் புரிந்து கொள்கிற மாதிரி ஒரே ஒரு தெளிவான காரணம் சொல்கிறேன். என்னென்னா, என் பிதா எனக்கு என்ன கட்டளை எடுக்கிறாரோ அதை தான் நான் செய்கிறேன்றார். என் பிதா எனக்கு கட்டளை எடுக்கிறவைகளையே நான் செய்கிறேன் அப்படின்றார். எனக்கு அவர் என்ன சொன்னாரோ, இவர் போய் புதுசாக எதுவுமே செய்யலை, இவர் போய் புதுசாக ஒன்றும் பேசலை. அவர் என்ன சொன்னார் இதெல்லாம் போய் சொல்லுப்பான்றாரு. நான் இதெல்லாம் போய் சொன்னால் என்னை என்ன சொல்லுவாங்க? என் மேலே ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருக்குது. நேற்று தான் போயிட்டு ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ண சுகமாக்க ஊழியத்தை செஞ்சேன், நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, தொடப்பட்டாங்க, என்னை நல்லவர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ போயிட்டு இதை போய் சொன்னால் அந்த ஜனங்களை என்னை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஏசப்பா சொன்னாரா? அவர் சொல்லலை. என்ன சொல்கிறார் அவர் என் பிதா எனக்கு கட்டளை எடுக்கிறவைகளே நான் என்ன பண்ணுறேன், அதையே நான் செய்கிறேன்றார். அவர் சொல்கிறத செய்கிறார், அவ்வளோதான். அப்போ இது தாழ்மை இல்லைங்களா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறார்? இப்போ சொல்கிறார் பாருங்கள், உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழ்ப்படிங்கன்றார். சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. எந்த அளவுக்கு கீழ்ப்படிக்கணும் அப்படின்னா, என் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அதனால் நான் செய்கிறேன். என் தேவன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு புருஷர்கள் கீழ்ப்படியணும். ஒருவேளை அவர்கிட்ட கூட குறை இருக்கலாம், சில மாறுதல்கள் இருக்கலாம்.
அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போ இது மாதிரி இருக்குது, நம்ம சில காரியங்களை மாற்றிக்கொள்ளணும்னு சொல்லி ஒருவருக்கு ஒரு என்ன பண்ணலாம், புத்தி சொல்லி கொள்ளலாம். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாங்களா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, அப்பா உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, பிதாவுக்கு முன்பதாக உம்மை நீர் தாழ்த்தி, ஆண்டவரே மரண பரியந்தமும் சிலுவையின் மரண பரியந்தமும் கர்த்தாவே நீர் உம்மை தாழ்த்தி எங்களுக்கு ஒரு மாதிரியான வாழ்க்கை கர்த்தனை ஏற்படுத்தி கொடுத்த அந்த தயவுள்ள வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்ய முடியாய், இரக்கம் பாராட்ட முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் வழிநடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இந்த நாளில் இந்த சத்தியத்தை, இந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவரே, இந்த அப்பா சோதரன் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தில், இருதயத்தில் இந்த வார்த்தைகள் 100 மடங்கு பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, மகிமையான அதிசயமான அற்புதமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அப்படி நாமத்திற்கே சகல துதிகன மகிமை ஆவட்டு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.